ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. JMN College of Arts and Science Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today. 26ல DMK ஜெயிக்கும் நான் சொல்றேன். அப்ப நான் என்ன DMK ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் குறைஞ்சபட்சம் நடுநிலைவாதி நம்ப மாட்டீங்க? உங்க மனசுல ஒரு பிம்பம் இருக்கு. பாண்டே சார்னா பிஜேபிக்கு நல்லா முட்டு கொடுப்பாரு. நமக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் கிடைக்கும் அப்படி நீங்க வந்து நிக்கிறீங்க. நான் DMK வெல்லும்ன்றேன். நீங்க கவனிக்க மாட்டீங்க. நாம் தமிழர் ஜெயிச்சுட்டா பெரிய கேம்ன்றேன். நீங்க கவனிக்க மாட்டீங்க. பிஜேபி பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. அதே எப்படி சொல்லுவாங்க? இங்க வாங்கி அப்படின்றீங்க. 2026ல அட்வான்டேஜ் DMK சார். திரு விஜய் வர போறாரு. அவர் யாரோட சேர போறாரு? தனியா போட்டியிட போறாரா? எதுவுமே தெரியாது. அவர் ADMK கூட சேர்ந்தா நீங்க இதே ரிசல்ட் சொல்வீங்களா? அவர் நாம் தமிழர் கூட சேர்ந்தா இதே ரிசல்ட் சொல்வீங்களா? அவர் சேர மாட்டாரு நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? என்னால கணிக்க முடியல நான் சொன்ன ஒரே ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து சரிபாதி பெண்கள் நிப்பாட்டிருக்காங்க. 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. நடக்கிறது மக்களவை தேர்தல். ஓட்டு போட்டு அத்தனை லட்சம் பேருக்கும் தெரியும் அவங்க MP ஆக மாட்டாங்க. அவர் பேசுற விதம் பிடிச்சிருக்கு. அவர் பேசுற விஷயம் பிடிச்சிருக்கு. பாயிண்ட் வந்து அந்த ஐடியாலஜி. எல்லாரும் திராவிடம் பேசுறாங்க. எல்லாரும் தேசியம் பேசுறாங்க. எப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமே தமிழ் பேசுறதுக்கு யாரா இருக்கீங்களாப்பா அப்படின்னா அதை பேசுறதுக்கு ஆடு. அது காமன் மேனுக்கு ஆமா இல்ல அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற 8.5 விட கட்டாயமா அவர் பெரிய ஒரு 7.5 போடுவாரு. அது குழப்பம் இல்லை. ஏன்னா அவர் 4 பெருந்தேர்தல் சந்திச்சிருக்காரு. 4லையும் growth காட்டின ஒரே கட்சி நாம் தான். இப்போ 2026 நோக்கி சில கேள்விகள்லாம் இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி திமுக வந்து முன்போட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 54-55% வாங்கினவங்க இன்னைக்கு 47 வரைக்கும் சுருங்கிட்டாங்க. இப்போ இந்த ட்ராக்குங்கிறது 26ல் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து நம்ம அதை வந்து ரொம்ப யூகம் பண்ற மாதிரி இருக்கும். 2026ல் என்ன நடக்கும்னு சொல்லாம இருக்கிறது நல்லது. நீங்க கேட்டதுனால இன்னைக்கு இருக்கிற நிலைமை தொடர்ந்தா அட்வான்டேஜ் DMK. ஓகே, இதே கூட்டணி இன்டாக்டான கூட்டணி இருந்தா திருப்பி எதிர்கட்சிகள் சிதறிட்டு இருந்தா. ஆனா நம்ம இது ரொம்ப வேகான யுகம். திரு விஜய் வர போறாரு. அவர் யாரோட சேர போறாரு? தனியா போட்டியிட போறாரா? எதுவுமே தெரியாது. அவர் ADMK கூட சேர்ந்தா நீங்க இதே ரிசல்ட் சொல்வீங்களா? அவர் நாம் தமிழர் கூட சேர்ந்தா இதே ரிசல்ட் சொல்வீங்களா? அவர் காங்கிரஸ் கூட சேர்ந்தா இதே ரிசல்ட் சொல்லுவீங்க? அவர் சேர மாட்டார் நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? சோ நீங்க மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க எஸ்டிமேட் பண்ண முடியும். மார்க்கெட் வராத ப்ராடக்ட்டை நீங்க இங்கி பிங்கி வாங்கி போட்டுட்டு இருக்க வேண்டியது. அதனால யூகம் பண்றது நியாயம் அல்ல. பட் இன்னைக்கு நிலைமைக்கு ஸ்டேட்டஸ் கோ வச்சீங்க. இப்ப பாருங்க சார், 2024 தேர்தல் நடந்துச்சு சார். இப்படியே இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் இருந்தா என்ன சார் ஆகும்னா, திரும்ப நீங்க தொகுதி கணக்கு அப்படியே நீங்க நடந்த இந்த 40 தொகுதியில வந்து அப்படியே அசம்பிளிக்கு பிரிச்சீங்கன்னா, அப்படியே அசம்பிளியில் அவங்க யார் யாரும் எடுத்தாங்கன்னா திரும்ப அந்த இடத்துல வந்து DMK தான் இருக்கும். ADMKக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் கிடைக்கும். இப்போ 40க்கு 0ன்னு வந்து நிற்குதா, பிஜேபிக்கு 40க்கு 0ன்னு நிற்குதா, இப்படி நீங்கள் வந்து மொத்தமாக வந்து அசம்பிளிக்கு போட முடியாது. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். அசம்பிள் பார்லிமெண்ட்டுக்கு 6 சட்டமன்ற தொகுதி சரிங்களா? 6 சட்டமன்ற தொகுதியில் 4 சட்டமன்ற தொகுதியில் DMK லீட் எடுத்து 2 சட்டமன்ற தொகுதியில் பிஜேபி லீட் எடுத்திருந்தாலும் யார் ஜெயிப்பா? DMK தான் ஜெயிக்கும். அப்போ அந்த தொகுதி வந்து DMKன்னு போயிடும். ஆனால் நீங்கள் அசம்பிளிக்கு பிரிச்சிங்கன்னா DMKக்கு 4 சீட்டு, பிஜேபிக்கு 2 சீட். புரியுங்களா? அதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ADMK சாதாரணமாக 60-70 சீட் குறைச்ச பண்ண எடுக்கும் குறைஞ்சபட்சம். பிஜேபி ஒரு 20-30 சீட் எடுத்துரும். உங்களுக்கு புரியுங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு டஃப்பான போட்டி கொடுப்பாங்க. நான் ஆட்சி யாருன்னு அவங்க தான். அது வந்து இன்னைக்கு நிலைமைக்கு நல்லா அதை மனசில் வச்சு பேசணும். நாளைக்கு 26ல் திரும்ப வந்து நீங்கள் அன்னைக்கு DMK ஆட்சின்னு சொன்னீங்களே இல்லைன்னு சொல்லி திரும்பி வரக்கூடாது. ஓகே சார், என்னன்னாக்கா இப்பயே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து மடல் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. 200+ நம்ம வந்து இலக்கா இருக்கணும் அப்படிங்கிறது சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஒரு வேலை? ஏன்னா இப்போ குறைஞ்சிருக்கு வாக்கு சதவீதம் அப்படின்னும் பொழுது மேலும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அப்படித்தான் ஒரு கட்சி தலைமை இருக்கணும். திமுக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழைய கட்சி, காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்டுக்கு பிறகு. அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இதை பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து இதற்கு முன்னாடியே சொல்லிட்டார். நான் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 560-600 நாட்கள்ல நம்ம வந்து கடுமையா போராடணும். இந்த 600 நாட்கள்ல இந்த 234 தொகுதிக்கு நம்ம இப்பயே தயாராகணும்னு அவர் வந்து கட்சி கூட்டங்களே பேச ஆரம்பிச்சார். தேர்தலுக்கு பிறகான கட்சி கூட்டத்தில் அவர் முதலே பேசிட்டார். நாம அசம்பிளிக்கு ரெடியா, நம்ம வந்து பார்லிமெண்ட் நம்மளுடைய கடமை செஞ்சுட்டோம் முடிச்சிட்டோம், அடுத்த வேலையை பார்க்க போகும், அடுத்த வேலை அசம்பிளிக்கு ரெடியா இருந்தது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க பேச போயிட்டார். ஸோ அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்படிதான் எல்லா கட்சியுமே இயங்கணும். அது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிதான் இயங்கணும், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அப்படிதான் இயங்கணும், எல்லா கட்சியும் அப்படிதான் இயங்கணும். ADMK வந்து இப்போ சரிவை சந்திச்சாலுமே கூட இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலை வந்து நோக்கி காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க அடிக்கடி சொல்லுங்க, கிட்டத்தட்ட அதிமுக தனித்துன்ற மாதிரி தான் 23% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. பெருசா எந்த பலத்தையும் பயன்படுத்தின மாதிரி தெரியல. ஆனா இது வந்து இதை ஒரு மோட்டிவேட்டடா எடுத்துக்கிட்டு அவங்க 26 நகரம் போது கடுமையா உழைச்சி அடுத்தடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? சவாலா இருப்பாங்க. இதே நிலைமை தொடர்ந்தா வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ண, இப்ப விஜயும் அதிமுக கூட்டணி வைக்குது. நம்ம அமையும் போது இதே ஓட்டு சொல்ல முடியுமா? நீங்களே சொல்ல மாட்டீங்களா? எந்த கணக்கும் இல்லாம சொல்லுவீங்களா? இன்னைக்கு 23 வச்சிருக்காங்க, நாளைக்கு 23 தான் சொல்ல முடியலாம், சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பொறுத்து நான் திரும்ப சொல்றேன், ஸ்டேட்டஸ் கோ இருந்தா திரும்ப DMK ஆட்சி எல்லாரும் தயாரா இருக்கணும். அவ்வளவுதான். ஸ்டேட்டஸ் கோ மாறிச்சுன்னா அது நம்ம மாறும்போது தான் சொல்ல முடியும். நாம் தமிழரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசும்போது நீங்களும் சொன்னீங்க, இப்போ போய்கிட்டு இருக்க அந்த போருக்கு நடுவில் நாம் தமிழருக்கு பெருசா ரோல் இருக்காது அப்படின்ற மாதிரி, வந்துடுச்சுன்னா பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கிட்டத்தட்ட 8% வாங்கிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? பெரிய விஷயம்.
எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நான் தான் சொன்னேன், இதில் வந்து என்னால் கணிக்க முடியலன்னு நான் சொன்ன ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் தான். ஏன்னா அவங்க வந்து சரிபாதி பெண்கள் நிப்பாட்டியிருக்காங்க, 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, நடக்கிறது மக்களவை தேர்தல். ஸோ சட்டசபைக்குன்னு ஒரு சீமான முதலமைச்சர் ஆக்கலாமான்னு ஒரு 4 பேர் யோசிப்பாங்க. அவரும் நாம் போய் ஆட்சிக்கு வந்து அவ்வளோ பண்ண மக்களவை தேர்தல் அவருக்கு எந்த ரோலும் கிடையாது, அவர் ஜெயிக்க மாட்டான்னு எல்லாத்தையும் ஓட்டு போட்டு அத்தனை லட்சம் பேருக்கும் தெரியும் அவங்க எம்பி ஆக மாட்டாங்க. அதை மீறி ஓட்டு போட்டு எல்லாத்தையும் தாண்டி கடைசி நேரத்தில் சின்னத்தை மாற்றி விட்டு கரும்பு விவசாய சின்னத்துல இருந்து மைக் விவசாய சின்னத்துக்கு நீங்களுமே குரல் கொடுத்தீங்க. ஆமா, அப்படி நான் குரல்லாம் கொடுக்கல, நடந்த அநியாயம் ஒரு அனலிஸ்டா சொன்னேன். நான் வந்து நாம் தமிழருக்கு ஆதரவா குரல் கொடுக்கல. நான் திரும்ப சொல்றேன், ஏடிஎம்கே பிஜேபி வந்து சேரணும்னு சொன்னது ஏன் விருப்பம் இல்லை, சேர்ந்தா உங்களுக்கு லாபம். ஒரு கணக்கு நீங்க இப்ப கேட்டீங்களா யார் ஜெயிப்பான்னு கேட்டீங்கன்னா, அப்ப டிஎம்கே ஜெயிக்கும் உங்களுடைய கருத்தை பரிமாறீங்க. 26ல டிஎம்கே ஜெயிக்கும் நான் சொல்றேன். அப்ப நான் என்ன டிஎம்கே ஏன் சொல்ல மாட்டீங்க? என்னைக்கா நீங்க நினைச்சிருக்கீங்களா பாண்டே சார் டிஎம்கேன்னு? 24ல யார் ஜெயிப்பான்னு நான் சொல்லியிருக்கேன், டிஎம்கே ஜெயிக்கும். அப்ப ஏன் என்னை வந்து நீங்க டிஎம்கே காரன்னு சொல்ல மாட்டீங்க? ஏன் குறைஞ்சபட்சம் நடுநிலைவாதி நம்ப மாட்டீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் சண்டை ஏன்டே வர்றீங்க? உங்க மனசுல ஒரு பிம்பம் இருக்கு, பாண்டே சார்னா பிஜேபிக்கு நல்லா முட்டு கொடுப்பாரு, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்க வந்து நிக்கிறீங்க. அப்ப நான் தான் சொல்றேன், நீங்க அதுதான் சொல்றேன், இட் இஸ் இன் யுவர் சாய்ஸ். நான் சொல்றேன், நான் டிஎம்கே வெல்லுன்றேன், நீங்க கவனிக்க மாட்டீங்க. நாம் தமிழர் ஜெயிச்சுட்டா பெரிய கேம்ன்றேன், நீங்க கவனிக்க மாட்டீங்க. பிஜேபி பெருசா வளர்ந்துட்டு இருக்கேன், அதே எப்படி சொல்லுவாங்க, இங்க வாங்கி 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 அப்படின்றீங்க. இவ்வளவுதான். நான் மத்ததெல்லாம் சொன்னேனே, உங்க கால் விழ மாட்டுது. இவ்வளவு சொன்னேன். நாம் தமிழர் வந்து இவ்வளவுக்கு பிறகு இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்கன்னா அது வந்து அசாதாரண விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. அவர் பேசுகிற சித்தாந்தத்துக்கு கிடைச்ச விஷயம். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு தனி நபருக்கு அல்ல, திரு சீமானுக்கு இல்ல. சீமான் அதோடைய கருவி, சீமான் அதோடைய குரலாக இருந்து அவர் வந்து அவருடைய அற்புதமான வார்த்தைகளின் வீச்சினால அதை புரிய வைக்கிறார். அவர் வந்து he is taking that ideology to the common man. அவர் பேசுற விதம் பிடிச்சிருக்கு, அவர் பேசுற விஷயம் பிடிச்சிருக்கு. பாயிண்ட் வந்து அந்த ஐடியாலஜி. எல்லாரும் திராவிடம் பேசுறாங்க, எல்லாரும் தேசியம் பேசுறாங்க. எப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமே, தமிழ் பேசுறதுக்கு யாரா இருக்கீங்களாப்பா அப்படின்னா அதை பேசுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப இது வந்து காமன் மேனை உறுத்துது. என்னப்பா தமிழ்நாட்டில் தமிழுக்கான ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கு, முக்கியத்துவம். மற்றவங்க எல்லாம் அரசியல் பண்ணாங்க, ஓட்டு பண்ணாங்க, இவர் இதை அம்பலப்படுத்துறாரு. நீ தேசியம் பேசு, அவர் குறையில்லை. நீ திராவிடம் பேசு, அவர் குறையில்லை. தமிழ்நாட்டில் தமிழையும் பேச மாட்டேன்னு அவர் ஒரு கோபத்தை காட்டுறார். அது காமன் மேனுக்கு ஆமா இல்லை அப்படின்ட்டு. இவ்வளவுதான் பாயிண்ட். இலங்கை பிரச்சனைக்கான ஓட்டு இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இவரை விட அதிகமாக பேசினவர் அண்ணன் வைகோ, அவர் முதலமைச்சர் ஆயிருக்கணும். இலங்கை பிரச்சனையில மக்களுக்கு பெரிய சிம்பத்தி இருக்கு. ஈழத்தமிழர் பிரச்சனை பெரிய பெரிய துயரம் அது. ஐயோ இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மதுரை ஆதீனம் அவர்கள் சொன்னது போல தமிழரெல்லாம் கொண்டுட்டாங்களேங்கிற வைத்தறிச்சல் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அது வந்து பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை. ஓஹோ அப்படியா, நம்ம வீட்டிலே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதை தான் பார்க்க விரும்புவாங்க. ஸோ இந்த மண்ணுக்கான அரசியல் அவர் பேசுறது மக்கள்கிட்ட போய் நிற்குது, அதை கவனிக்கிறாங்க. 26ல அவர் ஒரு கூட்டணி அமைச்சார். எனக்கு நான் கேள்விப்பட்ட வரை இந்த தேர்தலையே அவர்கிட்ட அதிமுக ட்ரை பண்ணாங்க, கூட்டணி இல்லாத போது. ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லியிருக்காரு. விஜய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம தேர்தல் we have to wait and watch. அப்ப என்ன மாதிரியான வியூகத்தை வகுக்கிறாருங்கிற பொறுத்து கட்டம். இன்னைக்கு இருக்கிற 8.5 விட கட்டாயமா அவர் பெரிய ஒரு 7.5 போடுவார், அதுல குழப்பம் இல்லை. ஏன்னா அவர் 4 பெருந்தேர்தல் சந்திச்சிருக்காரு. 2016, 19, 21, 24 நாளையும் கன்சிஸ்டன்ட்லி growth காட்டின ஒரே கட்சி நாம் தமிழர். வேற எந்த கட்சி, அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் கூட இந்த கிளைம் பண்ண முடியாது. 4 தேர்தலில் தொடர் உயர்வு, தொடர் வளர்ச்சி ஒரு கட்சி தான் சொல்ல முடியும், அது நாம் தமிழர் மட்டும். மற்ற கட்சிகள் மேல எப்பயுமே இவங்க சொல்ற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, எங்க முன்னுதாரணமா எடுத்துக்கிறோம் மற்றவங்கள. இப்ப ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு போனா கரைஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா 26ல? அப்படி நான் ஏற்கனவே சாணக்கியால ஒரு ப்ரோக்ராம்ல சொன்னேன், அவர்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் நினைக்கிறதோ, அரசியல் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, உங்களுக்கு புரியுறக்கா சொல்றேன். சேரக்கூடாதுன்னு நினைக்கிறது பாத்தீங்கன்னா 4 கட்சி தான், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி. இந்த 4 தவிர அவர்கள் யாருடனே சேருவாங்க. இப்ப பேச்சுக்கு பாமக, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, தேமுதிக, தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், அதாவது மனிதநேய மக்கள் கட்சி, இது மாதிரி எந்த கட்சி, எஸ்டிபி, இது மாதிரி எந்த கட்சி கூட சேர்றதுக்கு அவங்க தயக்கம் இருக்காது. உங்களுக்கு புரியுதா? இந்த 4 கட்சியை தவிர எல்லா கட்சியும் இணக்கமா சேர்த்துப்பாங்க. அவங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை வந்து இந்த 4 கட்சி கூட மட்டும்தான், மற்ற எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் மாறும் பட்சத்தில் 26ல சூழல் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இப்ப இந்த கூட்டணி இன்டாக்ட் ஆகிறதால 40க்கு 40 மாறும்போது வாங்க நம்ம திரும்ப பேசுவோம். இடங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா சார் மற்ற கட்சிகளுக்கு? நாம் தமிழர் வந்து இன்னைக்கு தேதிக்கு எந்த இடமும் பெறாது. 26ல கேக்குறேன், 26லயும் பெறுவதற்கான வாய்ப்பு கம்மி தான். பிஜேபிக்கு அவங்க என்ன பண்றாங்க பொறுத்து, நமக்கு இந்த கூட்டணி இருந்தாங்கன்னா அவங்க சாதாரணமா 25 எம்எல்ஏ அவங்களுக்கே கிடைப்பாங்க. இந்த கூட்டணி தொடர்ந்ததுன்னா 2026ல அட்வான்டேஜ் டிஎம்கே சார், திமுக ஆட்சி சார். ஆனா எல்லா கட்சியும் பெரிய நம்பரை பெறுவாங்க. ஏன்னா திமுக கூட்டணியுடைய வீழ்ச்சி எல்லா கட்சிக்கும் ஒரு எழுச்சியை கொடுக்கும். ஸோ எல்லாருமே ஒரு சவுண்டிங்கான நம்பர் பண்ணுவாங்க. யாருக்கு எவ்வளவுன்னு நம்ம அப்படி நம்பரா போட்டு போக முடியாது. நீண்ட நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நமக்கு நன்றி சார். தேங்க்ஸ். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. JMN College of Arts and Science, Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today.